நபராக இருக்கின்றார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை காரசாரமா விமர்சிக்கிறார் பல இடத்துல. அவர் ஒரு புதிய பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறாரு, பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்கண்ணா. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதையும் அவர் பாதையும் கண்டிப்பாக வேறு வேறு பாதைகள். அதனால் அவருடைய பாதையில் அவர் போகட்டும், எங்க பாதையில் நாங்கள் போறோம். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க. 2026 மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போகுது. காரணம், அண்ணன் சீமான் இருக்கிறாங்க, அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இதற்கு முன்பு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமையாக இருந்தவர்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் டிடிவி தினகரன்ல இருந்து எல்லோரும் எங்களோடு இருக்கிறாங்க. அதனால் 2026 ஒரு புதிய களமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பாஜகலே கடந்த 3 மாசமா தொண்டர்கள் உற்சாகம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சட்டமன்றத்தில் நிறைய உங்கள் வருகைக்கு பிறகு அது மாற்றங்கள் இருக்கு இல்லைங்கண்ணா. அதாவது இந்த 3 மாதமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆர்கனைசேஷன் ஒர்க், அமைப்பு ரீதியான பணிகள் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் பார்ப்பதற்கு உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்குங்கன்னா, அமைப்பு ரீதியா ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க. நிறைய வேலைகள் நடந்திருக்கு. குறிப்பாக நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் முன்னின்று அமைப்பு ரீதியாக புதிய தொண்டர்கள் உற்சாகத்தோடு வரவேற்றிருக்காங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல கடந்த 2010 இருந்து ஒரு 5 ஆண்டு காலமும் நம்மகிட்ட எவ்வளவு மெம்பர்ஷிப் இருப்பாங்க, அந்த ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 மடங்கு வளர்ந்திருக்கின்றோம். இதற்கு முன்பு இருந்த மெம்பர்ஷிப் இன்னைக்கு 8 மடங்கு வளர்ந்திருக்கு. இப்ப நீங்களே கூட்டி கழிச்சு பாத்துக்கணும். Simplicity of your lives, and I learned that your affection and your honesty is something that needs to be valued deeply. ഞാൻ ഇവിടെ വന്ന സമയത്ത് നിങ്ങൾ വഴിയരികിൽ എനിക്ക് വേണ്ടി കാത്തു നിൽക്കുകയായിരുന്നു. രാത്രി പലപ്പോഴും നിങ്ങൾ ഒരുപാട് നേരം എനിക്ക് വേണ്ടി കാത്തു നിന്നു. നിങ്ങളുടെ കണ്ണുകളിൽ സ്നേഹമുണ്ടായിരുന്നു. ഞാൻ നിങ്ങളുടെ കണ്ണുകളിലെ സ്നേഹവും നിങ്ങളുടെ ജീവിതത്തിന്റെ ലാളിത്യവും അവിടെ മനസ്സിലാക്കി. നിങ്ങളുടെ സത്യസന്ധതയിൽ നിന്നും സ്നേഹത്തിൽ നിന്നും ഞാൻ ഒരുപാട് കാര്യങ്ങൾ പഠിച്ചു. I met farmers here who taught me something as well. ഞാനിവിടെ എന്നെ കുറിച്ച് കാര്യങ്ങൾ പഠിപ്പിച്ച കർഷകരെയും കണ്ടു. But